ஹாய் கைஸ், இன்றைக்கி வீட்டில் உள்ள பொருளை வச்சு க்ளூ பென் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். க்ளூ பென் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம டேப் எடுத்துக்கலாம். நான் கலர்லெஸ் டேப் எடுத்திருக்கேன். நீங்களும் இதே மாதிரி உள்ள டேப்பே எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 1.5 இன்ச் இல்லட்டா ஒரு 2 இன்ச்சுக்கு டேப்பை கட் பண்ணிக்கோங்க. அதை ஏதாவது அட்டையில் இல்லைன்னா டேபிளில் ஒட்டி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம முன்னாடி எடுத்த டேப் சைஸை விட கொஞ்சம் அதிகமான சைஸில் எடுத்துக்கணும். ஒரு 3 இன்ச்சில் எடுத்துக்கோங்க. அந்த டேப்பையும் கட் பண்ணி அந்த அட்டையில் ஒட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு பென்சில் தேவைப்படும். அது ஷார்ப்பாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த டேப் எடுத்துக்கலாம். அந்த டேப்போடைய ஒற்றை பகுதி மேல்புறமாக, அதாவது வெளிப்புறமாக இருக்கணும். அது வழுவழுப்பாக பகுதி ஒட்டாத பகுதி பென்சிலோடைய உள் சைடு இருக்கணும். அந்த மாதிரி வச்சு அந்த பென்சில் மேலே சென்டரில் வச்சு நீங்கள் அதை அந்த நீடிலில் சுற்றி ஒட்டிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம செகண்டாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம டேப்பை எடுத்துக்கலாம். அந்த டேப்பை நம்ம மேலே டேப் ஒட்டியிருக்கோம்ல, அந்த பகுதியும் கீழே இருக்குல்ல பென்சில், அந்த பகுதியும் இணைக்கிற மாதிரி சுற்றி ஒட்டிக்கணும். ஏன் நான் அப்படி ஒட்ட சொல்கிறேன்னா, அப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு ஒட்டினது கீழே விழுகாமல் இருக்கும். அதுக்காக. இப்போது நம்மளுடைய க்ளூ பென் ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் B7000 க்ளூ எடுத்து கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம ரெடி பண்ண க்ளூ பென்னை வச்சு எப்படி ஃப்ளேவர் மேக் பண்ணுறேன்னு பாருங்கள். அது எப்படி நல்லா ஒர்க் ஆகுது. க்ளூ பென் நம்ம வீட்டில் பண்ண க்ளூ பென் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். அவ்வளோதான். நீங்களும் இந்த க்ளூ பென்னை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.